ஹாய் ஆல், வெல்கம் டு டிஎன் கபில் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த வருஷம் ரம்ஜான் செலிப்ரேஷனை பத்தி தான். இந்த ஈத் ஃபெஸ்டிவலை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்றதை இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நாங்கள் எங்களோட ஃபாஸ்டிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு லாஸ்ட் நோன்பு அன்னைக்கு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஈத்க்கான ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மெஹந்தி போடுறதுக்கு நான் கொஞ்சம் ஸ்டென்சில்ஸ் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது கரெக்டாக ஈத்க்கு முன்னாடி தான் வந்திருந்துச்சு. அதுலேருந்து ஒன் பை ஒன்னாக நாங்கள் யார் யாருக்கு என்ன டிசைன்லாம் வேணுமோன்னு சூஸ் பண்ணி அதுலேருந்து நாங்கள் மெஹந்தி போட்டுக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக என்னோடய சிஸ்டருக்கு மெஹந்தி போட ஆரம்பிச்சிட்டேன். எவ்ரி இயர் நான் அவளுக்கு தான் ஃபஸ்ட்டாக மெஹந்தி போடுவேன். ஏன்னா அவள் வந்து ரொம்ப நேரம் மெஹந்தி வச்சுக்க மாட்டா. அதுக்காகவே நான் ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டென்சில்ஸ் எல்லாம் நான் வாங்குறதே மெயினாக இவளுக்காக தான். ஏன்னா ரொம்ப நேரம் உட்காரவும் மாட்டா அண்ட் நம்ம போட்ட எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட்டாக போய்டும்ன்றதுனாலே நான் ஸ்டென்சிலை வச்சு இவளுக்கு மெஹந்தியை குயிக்காக போட்டுடுறது. நெக்ஸ்ட்டு நான் யாருக்கு மெஹந்தி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பாட்டி. இவங்க தான் என்னோட தாதி, என்னோட அப்பாவோட அம்மா. ஸோ இவங்களுக்கு எங்கள் வீட்டில் யார் மெஹந்தி போட்டாலும் இவங்களும் கை நீட்டிப்பாங்க. அவங்களுக்கும் மெஹந்தி வச்சு விடணும். ஸோ அவங்களுக்கும் நான் வாங்கின ஸ்டென்சிலில் இருந்து டிசைன்ஸ் காமிச்சிருந்தேன். அவங்க இந்த டிசைனை சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வச்சு அவங்களுக்கும் நான் ரம்ஜான்கான மெஹந்தியை போட்டு விட்டுட்டேன். எங்கள் தாதி பார்த்தீங்கன்னா எப்போவுமே உள்ளங்கையில் தான் மெஹந்தி வச்சுப்பாங்க. அவங்களுக்கு பாம் டிசைன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு எப்போவுமே மெஹந்தி போட்டுக்கணும்னு ஆசை. ஸோ இந்த வருஷம் நாங்கள் அவங்கள ஸ்டென்சிலில் போட்டு ஏமாற்றிட்டோம். அது மட்டும் இல்லை, ஸ்டென்சில்ஸ் போடுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, யாராவது சீக்கிரமாக மெஹந்தியை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம இதை சீக்கிரமாக போட்டு விட்டுடலாம். ஸோ இது குயிக் அண்ட் சிம்பிள் ப்ராசஸ். ஸோ நீங்கள் யாராவது ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப டைம் சேவிங்கான ப்ராசஸ். பெரியவங்க சின்னவங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் நம்ம போட்டு விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நான் யாருக்கு மெஹந்தி போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அம்மாவுக்கு தான். என்னோட அம்மிக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நல்லா கோல்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நிறைய வேண்டான்னு சொல்லி சிம்பிளாக கேப் மட்டும் போட்டாச்சு. இந்த மெஹந்திலே பார்த்தீங்கன்னா இந்த டோப்பா தாங்க செம்ம குயிக்கான ஒர்க்கு. கலரும் நல்லா ஏறும் அண்ட் சிம்பிளாகவும் இருக்கும். ஃபைனலாக நான் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் மெஹந்தியை போட்டு விட்டுட்டு எனக்காக மெஹந்தி போட டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 2:30 ஆகிடுச்சு. ஏன்னா நடுவில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் எனக்காக தனியாக டைம் எடுத்து உட்காந்து மெஹந்தி போட்டுக்கிட்டேன். ஸோ நானுமே ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி மெஹந்தி போட்டுக்கிட்டேன். கலர் நல்லா வந்துருந்துச்சு. நீங்கள் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், நான் பிக்சர்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஈத் அன்னைக்கு ப்ரேயருக்காக என் ஹஸ்பண்ட் ரெடி ஆகிட்டாரு. இதுதான் அவருடைய அவுட்ஃபிட்டு. அவர் ப்ரேயர் முடிச்சுட்டு வந்ததும் எங்கள் அம்மா அவருக்கு நசர் உத்தார் பண்ணாங்க, அதாவது ஆரத்தி எடுத்து விட்டாங்க. ஸோ ஆரத்தி எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலி இது காயின்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த காயின்ஸ் நம்ம யாருக்காவது கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீட்டில் இருந்த லேடிஸ் எல்லாருமே வீட்டிலே ஜமாத் மாதிரி நின்று ப்ரேயர் பண்ணிட்டோம். ஈத்னாலே இந்த ஸ்பெஷல் ப்ரேயர் தான். ஸோ எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாரும் பின்னாடி நின்று ப்ரே பண்ணிட்டோம். ஈத் ஸ்பெஷல் ப்ரேயர் முடிஞ்சதும் நாங்கள் எல்லோரும் ஈத் முபாரக் சொல்லிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் எல்லோரும் ஈத் முபாரக் சொல்லிப்போம். மட்டும் இல்லை, ஈத் முபாரக் சொல்லி முடிச்ச உடனே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஈதி வாங்குறது தான். நம்ம என்ன தான் பெருசானாலும் என்ன தான் நம்ம லேக்ஸில் சம்பாதிச்சாலும் நமக்கு தேவை இந்த ஈதி. இந்த ரம்ஜானில் வர இந்த ஈதி தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எத்தனை பேர் ஈதி வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ஈதி வாங்குறதுக்குனே நாங்கள் ஒரு கேங்காக சுற்றுவோம் சின்ன வயசில். ஸோ யாரெல்லாம் பெரியவங்க இருக்காங்களோ வாலண்டரியாக அவங்க வீட்டுக்கெலாம் நாங்கள் போயிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நாங்கள் ஈதி வாங்குவோம். என் பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கார மேலே ஒரு தனி பாசம். அது மட்டும் இல்லை, அவங்க ஆல்ரெடி ப்ரேயர் முடிச்சுட்டு வந்தோடனே அவங்க பிளெஸிங் கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் நான் வீடியோ எடுக்கிறேன்றதுக்காக அவங்க திரும்பி இன்னொரு வாட்டி பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ தான் அவங்க ப்ரேயர் முடிச்சுட்டு வந்தோடனே அவங்க பிளெஸிங்ஸ் வாங்கினது. நெக்ஸ்ட்டு தி மெயின் என்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய முனியம்மா அக்கா. இவங்க தான் எங்கள் வீட்டில் மெயின் ரோலே. இவங்க ஒரு நாள் லீவ் போட்டால் அவ்வளோதான், வீடு அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இவங்களுக்கும் ஒரு ஈத் முபாரக் க்ரீட்டிங்ஸ் கொடுத்துட்டு நாங்கள் எப்படிலாம் பண்ணுறோமோ அவங்களும் அதே மாதிரி ஈத் முபாரக் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் நாங்கள் ப்ரேயர்ஸில் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அவங்க இப்போ திரும்பி நல்லா ஆகிட்டாங்க. இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கராக வர்றதுக்காக நாங்கள் இன்னும் ப்ரேயர்ஸ் பண்ணிக்கிட்டோம் அவங்களுக்காக. நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் ஸ்பெஷல் தம்கே சேமியா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தம்கே சேமியா பண்ணுறதுக்கு என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு கூட ஹெல்ப் பண்ணார். ஸோ ரம்ஜான்னாலே இந்த தம்கே சேமியா தான் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இந்த சேமியாலாம் நாங்கள் செஞ்சு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணுவோம். அவங்க வீட்லேயுமே இது பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஒருத்தரோடைய வீட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம்.
இந்த தம்கே சேமியா எப்படி செய்கிறதுன்றதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் குயிக்கான ஒரு ரெசிபி தான். இது எல்லாமே நம்ம எப்படி இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறோன்றதை பொறுத்து தான். இந்த தம்கே சேமியாவை நீங்கள் ரம்ஜான் அன்னைக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை, மற்ற எல்லா நாளுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது குயிக் அண்ட் சிம்பிளான ஒரு ரெசிபி. உங்கள் யாருக்காவது இந்த சேமியா பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேமியா ரெடி ஆகிற டைம் கேப்பில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. எஸ்எஸ் ஹைதராபாத்தில் தான் நாங்கள் இந்த வாட்டி பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ டியூ டு கேஸ் ஷார்ட்டேஜ் அண்ட் கேஸ் இல்லாதனால நாங்கள் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பலை. ஸோ அதனால் நாங்கள் இந்த வாட்டி சிம்பிளாக முடிச்சிட்டோம் இந்த ரம்ஜானை. ஸோ எஸ்எஸ் ஹைதராபாத்தில் ஆல்ரெடி நாங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தோம் மட்டன் பிரியாணி. ஸோ ஒரு மட்டன் பிரியாணி பக்கெட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது கூடவே எக்கு, சிக்கன் 65, ரைத்தா, ஸ்வீட்டு இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அது தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நாங்கள் ஷேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். தெரிஞ்சவங்களுக்குலாம் பிரியாணி கொடுத்துட்டு ஃபைனலாக நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி, நான் சாப்பிடும் போது தான் என் வீட்டுக்கார் சொன்னார், நம்ம ஏன் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவில் இந்த கிளிப்பையும் ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் எங்களுடைய ரம்ஜான் பிரியாணி. ஸோ எஸ்எஸ் ஹைதராபாத்தில் ஆர்டர் பண்ண பிரியாணியில் என்னெல்லாம் வந்துச்சோ அதெல்லாம் வச்சு நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த ஈதை நாங்கள் எஸ்எஸ் ஹைதராபாத் மட்டன் பிரியாணியோட முடிச்சிட்டோம். அதாவது இந்த பிரியாணி சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு சின்ன தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் மேலே நான் என்னோடய இன்லாஸ் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்லாஸ் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் பிக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அந்த கிளிக்ஸை தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கரெக்டாக நான் கிளம்பும் போது என் சிஸ்டர் அவங்க ஹஸ்பண்டோடு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதான் எங்களோட மெஹந்தி ஸ்டெயின் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். என் வீட்டுக்காரோட கையிலையும் நான் கொஞ்சம் மெஹந்தி போட்டிருந்தேன். ஸோ யூஸ்வலாக ஜென்ஸ்க்கும் வைக்கலாம், அது சொன்னது நல்லது தான். ஈவினிங் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு யார் வந்திருந்தாங்கன்னா என்னுடைய சித்தப்பா, என்னுடைய சாச்சா வந்திருந்தார். ஸோ எங்கள் அம்மா எங்கள் தாதி எல்லாம் மீட் பண்ணி ஈத் முபாரக் சொல்லிட்டு போகலான்னு ஃபேமிலியோடு வந்திருந்தார். ஸோ எங்கள் சாச்சா, சாச்சி, அவங்க பசங்க இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் ஃபேமிலியாகவும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அண்ட் கப்புள்ஸாகவும் நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியிலேயே கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு என்னோடய இன்லாஸ் வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். ஸோ என்னோடய இன்லாஸில் இருக்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் மீட் பண்ணி ஈத் முபாரக்லாம் சொல்லிவிட்டு என் மாமனாருக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இதுதான் அவருக்கு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் தரது. ஒரு வாட்ச் ஒன்று அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நாளாக. ஸோ நான் அதை அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். என் கையாலே போட்டு விடலான்னு சொல்லி நானே போட்டு விட்டுட்டேன். அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த மாதிரி தான் எங்களோட ஈத் போச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் TN Couple World. See you all in the next videos and shorts. மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you all.